நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போலிரவும் பகலும் என்னை காத்ததன்னையே. உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போலிரவும் பகலும் என்னை காத்ததன்னையே. உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. நிறை மாத நிலவே வாவா, நடை போடும் மெதுவா மெதுவா. அழகே உன் பாடு அறிவேன் அம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழை தண்டு. சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்பு நான் நீ பெண்மணி. தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போலிரவும் பகலும் என்னை காத்ததன்னையே. உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. அம்மா சையத் சுபான் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி. தேங்க்யூ சார். வாட் எ ஃபீல். உன்னி சார் ஒரு பெரிய லக்கி மேன் அவர். எப்படின்னா அம்மா பாடல்கள் நிறைய பாடுவதற்கு என்னை உருக வைத்த ஒரு பாட்டு வந்து அவர் பாடிய பாட்டு இம்ப்ரவைஸ் பண்ணி இவர் பாடி ஒரு கனடாவில் அடுத்த பாட்டு நான் பாடினோம். பின்னாடி உட்காந்து ஓவானே அழுதுட்டு இருந்தேன். அடுத்த பாட்டு நீ தான் பாடினான்னு கட்டி பிடிச்சி மறுபடியும் ஃபுல் சாங் 4.5 நிமிஷம் அவரை பிடிச்சி அழுதேன். அது காரணம் என்னென்னா அந்த பாட்டுடைய அந்த அந்த கம்போசருடைய டேலண்ட்டு அட் எ டைம் அந்த சிங்கருடைய சோல் உயிர் கொடுத்து பாடினோம் இல்லையா அந்த மாதிரி. பட் நீ ரொம்ப நல்லா பாட்டு கேட்கண்ணா. தேங்க்யூ சார். சில பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாசம் தானாக வரும். அந்த வரிசையில் இருக்கிற பாட்டு நீ தேர்ந்தெடுத்து பாடினதுக்கு நிஜமாக பாராட்டுறேன். நல்லா பாடிருக்கேன். தேங்க்யூ சார். சாயத் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாட்டு பாடினதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வாய்ஸில் இதை கேட்டது. ரொம்ப அழகாக பாடினீங்க. ஒரே ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது பாடும்போது, அது மட்டும் தான் ஒரு ஹரி இல்லை சம்திங். சாயித் ரொம்ப நல்லா பாடின சாயித். தேங்க்யூ மேம். வெரி டிஃபிகல்ட் சாங். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஐ ஹேட் அ டிஸ்ட்ராக்ஷன். அதனால எனக்கு where did you take breath அந்த பல்லவி முடிஞ்சு where did you take breath for the first line again? காலையில் தினமும் கண் விழித்தால் நான் அல்ல sing the last line and come back to Pallavi.
இமை போல் இரவும் பகலும் என்னை காத்ததன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் Wow. தேவதை அம்மா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சையத் அவர் உன்னி சொன்ன அந்த பாயிண்ட் வந்து யூ மஸ்ட் நோட், ரொம்ப நல்லா பாடினேன், அதெல்லாம் ஓகே. தட் யூஆர் இன் ஹரி டு கேட்ச் ட்ரெயின் ஆல்வேஸ். அது அந்த பீஸ் ஆல்சோ அது என்னதுன்னு யோசி, அதை பற்றி திங்க் அபவுட் இட். ஓகே ஓகே சையத் சுபான் செம பயங்கர ஸ்மார்ட்டா தைரியம் யாரும் தான். வந்திருக்காங்க இன்னைக்கு. சரி, இந்த மாதிரி சிரிப்பு வச்சு ஆடியன்ஸ் எல்லாரையும் கவுத்துறீங்க. வீட்ல அம்மாவை இந்த சிரிப்பு வச்சு திட்டாம எல்லாம் ஆக்கிடுவீங்களா? ஆ? அட போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அவ்வளவுதானா? தப்பு பண்ணா கூட நான் மன்னிச்சிருவேன். லைக் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணது இல்லை. எல்லாரும் மன்னிச்சிருவாங்க. ஆனா 4 அடி ஆறெல்லாம் அம்மா என்ன அடிச்சதே கிடையாது. அடிச்சதே அதுதான் ஒரு கிடையாது. பெரிய விஷயம். 2 பசங்களையும் நான் தொடவே மாட்டேன், அடிக்கவே மாட்டேன். வெரி குட்ங்க. திட்டிருப்பேன் வேணா, அது ஒரு 1 or 2 times தான். அது எதுக்கு திட்டினீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாவணும். அந்த 1 or 2 times மேபி ஃபார் த லேசினஸ். அவன் காலையில சீக்கிரம் எந்திரிக்கலன்னா திட்டி தான் எழுப்புவேன். ஒரு இடத்துல கூட நிக்க மாட்டேங்கிறாரு இங்க. இல்லை அது எனக்கு என்ன சொல்கிறது, நைட் ஆக ஆக தான் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவேன். நைட் ஆக ஆக்டிவ் ஆயிடுவாரா? அவன் நைட்ல தான் என்னது இது? படிப்பான். காலையில எந்திரிச்சு படிக்கவே மாட்டான். எப்பவுமே நைட்ல தான் படிப்பான். காலையில எந்திரிச்சு என்னைக்குமே படிச்சது கிடையாது அவன். சரி, பட் நைட் ஆக சைதோட எனர்ஜி ஏறிக்கும் ஆமா, லெவல் அப்படின்றீங்க. அம்மாவை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சையத்? எனக்கு நடக்கிற நல்ல விஷயம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அம்மாவால் தான் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக நம்புகிறேன். ஏன்னா நானும் ப்ரே பண்ணுவேன், ஆனால் அதோட எஃபெக்ட் எனக்கு பெருசாக தெரியும் மாதிரியே இருக்காது. ஆனால் அதே தான் அம்மாவும் ப்ரே பண்ணுவாங்க. பட் எனக்கு ஏதோ அது ஃபீல் ஆகும் எப்பவுமே, அம்மா ப்ரே பண்ணால் எனக்கு இது நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி. அவ கடைசியா என்ன ப்ரே பண்ணீங்க சையதுக்காக? லேட்டஸ்ட்லாம் இந்த சூப்பர் சிங்கர்ல ஒரு நல்ல லெவல் வரைக்கும் வரணும், அவ்வளவுதான். அண்ட் யூஷுவலா நீங்க வந்து எந்த மாதிரி ப்ரேயர்ஸ் பண்ணுவீங்க சைத்கா? அவன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும், அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், வெல் செட்டில்டா இருக்கணும் லைஃப்ல. அழகா அது கரெக்ட் தானேங்க? ஏன் தப்பா அதெல்லாம் நான் இருக்கு, அவங்க சொன்னது? இல்லை மறைக்கிறாங்க. அழகான பொண்ணு இருக்கா ஏற்கனவே? என்ன சொல்லுவாங்க? நல்ல அழகான லட்சணமான பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி அதெல்லாம் சொல்லுவாங்க. எனிவேஸ், நீங்க வந்து சையத்க்கு நிறைய ப்ரே பண்ணுவீங்க, அவருடைய ஃபியூச்சருக்காக ரொம்ப ரொம்ப கடவுள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பீங்க. ஆனா நீங்க வந்து அம்மாக்காக ஒரு ப்ரே பண்ணிக்கணும்னா என்ன ப்ரே பண்ணிப்பீங்க? அம்மாக்காகனா அதான் அம்மா எப்போவுமே என் கூட இருக்கணும், ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப எப்பவுமே ப்ரே பண்ணிப்பேன். எப்பவுமே அதான் ப்ரே பண்ணுவேன். ரியலி நைஸ். இந்த மேடையில் அம்மா கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? நான் நிறையா கோவப்படுவேன் அம்மா கிட்ட. பட் அதுக்கு பின்னாடி நிறையா ஃபீல் பண்ணுவேன், நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். ஆனால் அது அம்மாட்டெல்லாம் சொன்னதில்லை. ஸோ சாரி. சரி, அம்மா பையன் சொல்லிட்டீங்க. ஆக குட்டை உடைக்கிறதுனா அம்மா தான் உடைக்க முடியும். சேலஞ்ச் ஆஃப் த வீக். எப்படி அம்மா பாட போறீங்களா இல்ல அவனை பத்தி ரெண்டு விஷயம் சொல்லணும். இஸ் வெரி சின்சியர். எது பண்ணாலும் சின்சியரா பண்ணுவான். ஆக்சுவலா இந்த காம்படிஷன் வரதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், எல்லாமே கத்துட்டு வர்றாங்கப்பா, நீ உனக்கு வந்து தெரியாது மியூசிக்கு எப்படி போய் நான் பண்ணுவேன். நான் சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஒவ்வொரு சாங்கும் ரொம்ப சின்சியரா, ஒவ்வொரு இதுவும் கேட்டு கரெக்டாக பாடி அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஹி இஸ் லவ்ட் பை எவ்ரிவன். வேரெவர் ஹி கோஸ் ஹி மேக்ஸ் அஸ் ப்ரவுட். ஐ எம் ரியலி பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை சன். தட்ஸ் லவ்லி. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் மேம். ஆமாம், பாட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியா? Go for it, go for it. फूलों का तारों का सबका कहना है, एक हजारों में मेरा बेटा है, सारी उम्र तेरे संग रहना है, फूलों का तारों का सबका कहना है. வா 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 வா. அந்த பாட்டுல நிறைய உணர்வுகள் அடங்கி இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, இன்னும் உங்கள் சின்ன வயசில் அதை பாடி தூங்க வச்சது. இப்போ பாடி ஒரு 9 மணிக்காவது தூங்க வைங்கம்மா. ஓகேயா? தேங்க்யூ வெரி மச் சையத், அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ.